முக்கிய செய்திகள். 2 ஏக்கர் நிலம் தருவதாக கூறி ஏமாற்றிய திமுகவின் புதிய வாக்குறுதிகளை மக்கள் நம்பக்கூடாது. கேப்டன் வேண்டுகோள். வேட்புமனு தாக்கல் முடிவடைந்தது. 3000க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் குவிந்தன. கிருஷ்ணகிரி புதிய காங்கிரஸ் வேட்பாளர் மனு தாக்கல் செய்யாமல் மாயம். கடத்தப்பட்டாரா என்று விசாரணை. மதுரை மத்திய தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் ஆதரவு திரட்ட போலீசார் தடை. காவல்துறையின் அத்துமீறல், அராஜகம். வணக்கம். விரிவான செய்திகள். சென்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை தமிழக மக்கள் மறந்துவிடக் கூடாது என்று கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். நிலம் இல்லாத ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 ஏக்கர் நிலம் தருவதாக திமுக முன்பு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாத நிலையில் இப்போது புதிய வாக்குறுதிகள் கொடுத்திருப்பதை மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று கேப்டன் கேட்டுக்கொண்டார். சென்னை எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட புரசைவாக்கத்தில் தேமுதிக வேட்பாளர் கு. நல்லதம்பியை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். புரசை பகுதியைச் சேர்ந்த காவல்துறை ஆய்வாளர் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்படுவது குறித்து கேப்டன் தனது கண்டனத்தை தெரிவித்தார். திமுகவின் கைக்கூலியாக அந்த காவல்துறை அதிகாரி செயல்படுவது குறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்க நேரிடும் என்று அவர் கூறினார். தேர்தல் அதிகாரிகள் கெடுபிடி பண்றாங்க, சந்தோஷம். அதற்கு கூட கலைஞர்னால முடியலங்கிறாங்க. ஐயோ, தேர்தல் அதிகாரி இப்படி எல்லாம் கெடுபிடி பண்றாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் இருக்க இன்ஸ்பெக்டர் மகேந்திரன் ஒரு அண்ணா, அதாவது இந்த ஏரியாவில் இருக்க இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க மகேந்திரன் திமுகவின் கைக்கூலியாக என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மகேந்திரன் அவர்களே, நிச்சயமாக நான் தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் போடுவேன். தேர்தல் கமிஷன் பெர்மிஷன் கொடுத்திருக்கும் பொழுது எதுக்காக நீங்க ஒரு பேனர் கூட வைக்க விட மாட்டேங்கிறீங்க? அப்ப தேர்தல் கமிஷன் என்ன தப்பான தேர்தல் கமிஷனா? அப்ப நீங்க ஆளுங்கட்சியோட கைக்கூலியா இல்லையா? அதை சொல்லுங்க மக்களே. அப்ப திமுகவோட கைக்கூலியா மகேந்திரன் அவர்களே? ஏன் பேனர் வைக்க? நானும் முந்தானால இருந்து பேசிக்கிட்டு தான் வரேன். தமிழ்நாடு புறம் 100 அடிக்கு வச்சுக்கிறேன். 100 அடிக்கு மேல வச்சா நீங்க கேட்கலாம். 100 அடிக்கு கூட வைக்க கூடாது என்றால் மகேந்திரன் அவர்களே, நிச்சயமாக நான் தேர்தல் கமிஷன் இப்ப போனோன்னு இப்பவே போன்ல சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். எழுதுவேன், எழுதாம விடமாட்டேன். இந்த தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் எப்படிப்பட்டவர் என்பது வாக்காளர்களுக்கு தெரியும். எனவே அப்படி சுயநலத்தோடு செயல்படும் அந்த திமுக வேட்பாளரை தோற்கடிக்க தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரிக்குமாறு வாக்காளர்களை கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். தன்னை பற்றி திமுகவினர் பல்வேறு அவதூறுகளை தெரிவித்ததாகவும் ஊழல் கட்சியான திமுக கூறும் அவதூறுகளை மக்கள் நம்பவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இன்னைக்கு கொள்ளையடிச்சு கோடி கோடியா வச்சிருக்காரு பெரம்பலூர்ல, அள்ளி கொடுக்கிறாரு. உங்க யாருக்காவது இந்த ஏன் ஜாதிக்காரன் வச்சுக்க. நம்மளா நினைக்கிறோம் பதவி பட்டம் கிடைச்சோன்னு மறந்துடுவாங்க மக்களே. நான் மறக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஜாதி மதத்தெல்லாம் தூக்கி ஓர வைங்க. நான் பார்த்திருந்தா எவ்வளவு கோடிகளையே பார்த்திருப்பேன். நான் கோடியில பார்க்கல, கோடிக்கணக்கான மக்களை பார்த்தனால இந்த விஜயகாந்த் எப்படி இருக்கு. உங்களுடைய உள்ளத்தை பார்த்து, உங்க மனசை பார்த்து உங்களையெல்லாம் ஏமாத்தணுமா? நான் என் கட்சிக்காரங்களை நான் ஏமாத்தணும் நம்பிக்கிட்டு இருக்க தொண்டர்களை நான் ஏமாத்தணுமா? சேலம் மாநாட்டுக்கு வந்தாங்களே அந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் மனசு அப்படி ஒரு வாழ்க்கை அது கூட செத்து சுண்ணாம்பாயிட்டு போலாம். இதுதான் இந்த விஜயகாந்த் எண்ணம். சென்ற தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா? நிலம் இல்லாத குடும்பத்திற்கு 2 ஏக்கர் நிலம் தருவதாக சொன்னார்கள், நிலம் கொடுத்தார்களா என்று கேட்டார் கேப்டன் விஜயகாந்த். இந்நிலையில் புதிய வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்ற பார்ப்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்குவதாக சொல்கிறார்கள். வாங்கி சாப்பிடுகிற மாதிரி நல்ல அரிசியை ஒழுங்காக போடுகிறார்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றார் கேப்டன்.
அதிமுகவோடு கூட்டு சேரலாமா என்று கேட்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பெரிதும் நேசிப்பவன் நான். அவர் தொடங்கிய கட்சியோடு தேமுதிக கூட்டு சேர்ந்துள்ளது. தமிழ்நாட்டின் தீய ஆட்சி அகல வேண்டும் என்ற நோக்கத்தில் தேமுதிக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பாடுபட்டு வருகிறது என்று கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டார். உண்மைதான், நான் மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணி வச்சிருக்கிறேன். சரி, இப்படி சொல்றீங்களே, இதே உங்ககிட்டே கேட்கிறேன். மக்கள் தீர்ப்பேன், பாகேசன் தீர்ப்பு நியாயா சொன்னாங்க, ஏன் தெய்வத்தை ஒப்பிட்டாங்க? இந்த மக்கள் சொன்னாங்க நீ கூட்டணி வையின்னு, இந்த பத்திரிகையில் இருக்கவங்க சொன்னாங்க, டிவில இருக்க சொன்னாங்க, நான் கூட்டணி வச்சுட்டேன். நீங்க என்னுடைய கட்சி தொண்டர்கள் சொன்ன, நீங்க சொன்னதுக்காக கூட்டணி வச்சேன். சரி, அப்படியே கூட்டணி வச்சால் யாரோட கூட்டணி வச்சேன்? நான் நேசிக்கின்ற என்னுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கட்சியோட கூட்டணி வச்சேன். திமுகவின் தீய ஆட்சியை அகற்ற அனைவரும் தேமுதிக அதிமுக கூட்டணி கட்சிகளை ஆதரிக்க வேண்டும் என்று கேப்டன் வேண்டுகோள் விடுத்தார். அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களும் தயவுசெய்து ஒத்து போகணும். எங்களுக்கு பரிதி விழுது 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு ஒரு நாளைக்கு. காலரை தூக்கி விடுவாங்க, கறியும் சோறும் போட்டேம்பாங்க. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு 5 ரூபாய்க்கு சுயமரியாதையோட இட்லியும் சாம்பாரும் சட்னி கொடுத்தா போதுங்கிறது வயிறு ஒண்ணுதான் மக்களே. அதை மாத்திரம் சிந்திங்க மக்களே. நம்மளுக்கு நாளைக்கு நல்லது நடக்க வேண்டும். நல்லது நடக்காட்டி இந்த விஜயகாந்த் யாரை விட மாட்டேன் நான் சொல்றேன். தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதுவரை தமிழகம் முழுவதும் 3000த்திற்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 13ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தொகுதிகளுக்கு கடந்த 19ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வந்தது. வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளில் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல் செய்தனர். இன்று மாலையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. கடைசி நாளான இன்று ஒரே நாளில் மட்டும் 1000த்திற்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். திருப்பூர் வடக்கு தொகுதியில் மட்டும் 152 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். தொழில் பாதுகாப்பு குழு சார்பில் மட்டும் 140 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை மறுநாள் நடைபெறுகிறது. 30ஆம் தேதி மனுக்களை திரும்பப் பெற கடைசி நாளாகும். அன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். கடந்த 24ஆம் தேதி தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட விழுப்புரத்தில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வேட்பாளர் யார் என்பதில் குழப்பம் நீடித்துள்ளது. திமுக கூட்டணியில் கிருஷ்ணகிரி சட்டப்பேரவை தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொகுதி வேட்பாளராக ஹசீனா சையதை காங்கிரஸ் மேலிடம் அறிவித்தது. இதையடுத்து ஹசீனாவை மாற்றக்கோரி கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரசார் போர்க்கொடி தூக்கியதால் நேற்று புதிய வேட்பாளராக மக்பூல் ஜானை காங்கிரஸ் அறிவித்தது. இதற்கும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினார்கள். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று காலை மனு தாக்கல் செய்ய வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளர் மக்பூல் ஜான் மாலை வரை வராததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திடீரென மாயமான இவர் கடத்தப்பட்டாரா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கழக பொருளாளர் ஆர் சுந்தர்ராஜன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது அவரை வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்கக்கூடாது என்று காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். மதுரை மத்திய தொகுதி வேட்பாளராக கழக பொருளாளர் ஆர் சுந்தர்ராஜன் போட்டியிடுகிறார். மதுரை தானப்ப முதலி தெருவில் இன்று வாக்குகள் சேகரித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனை பொறுத்துக் கொள்ளாத ஆளும் கட்சியினரின் கை பொம்மையாக செயல்படும் காவல்துறையினர் வேட்பாளர் ஆர் சுந்தர்ராஜனை வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க கூடாது என்று தடை பிறப்பித்தனர். இதனையடுத்து தேமுதிகவினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து காவல்துறையினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தோல்வி பயத்தில் உள்ள திமுகவினர்
காவல்துறையின் உதவியுடன் வெற்றி வேட்பாளர் சுந்தர்ராஜனை தடுக்க முற்பட்டது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.